அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவு ஒரு செத்த எழுத்தாகவே இருக்கும் என்று நம்பினார் அம்பேத்கர். ஆனால் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் கழுத்தை நெரிக்கும் பிரம்மாஸ்திரமாக இதை மாற்றியது காங்கிரஸ். கூட்டாட்சி தத்துவம் பேசும் காங்கிரஸ் தன் ஆட்சிக் காலத்தில் சுமார் 90 முறைக்கும் மேல் எதிர்க்கட்சி அரசுகளை கலைத்துள்ளது. ஜனநாயக படுகொலையின் உச்சம் அது. ஜனவரி 31, 1976 நெருக்கடி நிலையின் போது பெரும்பான்மை பலத்துடன் இருந்த கருணாநிதியின் திமுக அரசு காங்கிரசால் கலைக்கப்பட்டது. வரலாறு அத்தோடு முடியவில்லை. 1991ஆம் ஆண்டு காங்கிரசின் அழுத்தத்தால் மீண்டும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. இருமுறை மக்கள் தீர்ப்பை காலில் போட்டு மிதித்தது காங்கிரஸ். எந்த கரம் ஆட்சியை கலைத்ததோ, எந்த கரம் சிறைக்கு அனுப்பியதோ என்று அதே கரத்துடன் கூட்டணி அமைத்திருக்கிறது திமுக. மாநில உரிமைகளை நசுக்கியவர்களிடமே மாநில சுயாட்சி பற்றி பேசுவது காலத்தின் முரண். பழைய வடுக்களை திமுக வசதியாக மறந்துவிட்டதா அல்லது அதிகாரத்திற்காக வரலாற்றையே மறைக்கிறதா? விடை மக்களின் கையில்.